சாந்தி. ஷிவ் பகவானுடைய மகா வாக்கியம் 18/8/2025. मीठे बच्चे जैसे बाप गाइड है, ऐसे गाइड बन सबको घर का रास्ता बताना है. இனிமையான குழந்தைகளே, பாபா எப்படி வழிகாட்டி கைடாக இருக்கின்றாரோ அதே போல கைடாகி அனைவருக்கும் வீட்டிற்கான வழியை காட்டுங்கள். ஆந்தோं की लाठी बनना है, கண் இல்லாதவர்களுக்கு ஊன்றுகோலாக இருக்க வேண்டும். கேள்வி: இஸ் பனே பனாயே अनादि ड्रामा का राज कौन सा है जो तुम बच्चे ही जानते हो? இந்த ஏற்கனவே உருவாக்கப்பட்ட ஆனது ஆக்கப்பட்ட அழிவற்ற நாடகத்தின் ரகசியம் என்ன? அது குழந்தைகளாகிய உங்களுக்கு மட்டுமே தெரிந்திருக்கிறது. பதில்: ये बना बनाया अनादि ड्रामा है, इसमें न तो कोई एक्टर ऐड हो सकता है न कोई कम हो सकता है. இந்த ஆனது ஆக்கப்பட்ட அனாதியான நாடகத்தில் எந்த ஒரு நடிகரையும் புதிதாக சேர்க்க முடியாது. ஏற்கனவே இருப்பவர்களில் ஒருவரை கூட குறைக்கவும் முடியாது. மோக்ஷ கிசி கோ பி மில்தா நஹி, மோட்சம் யாருக்கும் கிடைப்பது இல்லை. கோயி கஹே ஹம் இஸ் ஆவாகமன் கே சக்கர மே ஆயே ஹி நஹி. சில பேர் சொல்றாங்களாம், நாங்க இந்த வாழ்க்கை சக்கரத்துல வரவே வேண்டாம், வரவே விரும்பல. பாபா கேத்தே ஹே ஹா குச் சமய கே லியே. பாபா சொல்றார், இருக்கலாம், ஆனா கொஞ்ச நேரத்துக்கு தான். இந்த சக்கரத்துக்குள்ள வராம கொஞ்ச நேரம்தான் இருக்க முடியும். லேக்கின் பார்ட் சே பில்குல் சூட் நஹி சக்தே. ஆனா உங்களோட பார்ட் டிராமால உங்களோட பார்ட்ல இருந்து நீங்க முற்றிலும் தப்பிக்கவே முடியாது. ये ड्रामा का राज तुम बच्चे ही जानते हो. இந்த நாடகத்தினுடைய ரகசியத்தை குழந்தைங்க நீங்க தான் தெரிஞ்சிருக்கீங்க. ஓம் சாந்தி. मीठे मीठे बच्चे ये जानते हैं कि भोलानाथ किसको कहा जाता है. இனிமையிலும் இனிமையான குழந்தைங்க இதை தெரிஞ்சிருக்கீங்க, போலாநாத் என்று யாரை சொல்லப்படுகிறது. तुम संगम युगी बच्चे ही जान सकते हो, कलयुगी मनुष्य रिंचक भी नहीं जानते. சங்கம யுகத்தோட குழந்தைங்க நீங்க தான் தெரிஞ்சிருக்கீங்க, மற்றும் கலியுக மனிதர்களுக்கு இது துளி அளவுல கூட தெரியாது. ज्ञान का सागर एक बाप है, वही सृष्टि के आदि मध्य अंत का ज्ञान समझाते हैं. ஞானக்கடல் ஒரு பாபா மட்டும்தான், அவர் சிருஷ்டியினுடைய ஆதி மத்திய அந்திம ஞானத்தை புரிய வைக்கிறாரு. அப்படி பேச்சான் தேத்தே ஹே, தன்னுடைய அறிமுகத்தையும் கொடுக்கின்றார். ஜோ ஜோ ஜிஸ் தரம் கா ஹே ஃபிர் உஸ் தரம் மே ஜானே வாலே ஹே. பாபா இதுவும் சொல்லிக் கொடுக்கறாங்க, யார் யார் எந்த தர்மத்தை சேர்ந்தவங்களோ அவங்க அந்தந்த தர்மத்திற்கு தான் மீண்டும் செல்வார்கள். பௌத்தி வா கிறிஸ்டியன் ஆதி இச்சா கரே हम स्वर्ग में जाए परंतु जा नहीं सकते. பௌத்த தர்மத்தை சேர்ந்தவங்களோ அல்லது கிறிஸ்துவர்களோ நாங்களோ சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறாங்க, ஆனாலும் அவர்களால் செல்ல இயலாது. ஜப் உன்கா தர்ம ஸ்தாபக் ஆத்தா ஹே தபி உன்கா பாட்டே. ஏன்னா எப்போ அவங்களுடைய தர்ம ஸ்தாபகர்கள் வர்றாங்களோ அதுக்கப்புறம்தான் அவங்களோட பாட் ஆரம்பமாகின்றது. ஏ நாடகசாலா மனுஷியோं की है. பாபா சொல்றாங்க, இந்த நாடகசாலை மனிதர்களின் நாடகசாலை. ஹரேக் ஆத்மா நிர்வான் தாம் சே ஆத்தி ஹே பாட் பஜானே. ஒவ்வொரு ஆத்மாவும் பாட் நடிப்பதற்காக நிர்வாண தாமத்துல இருந்து வராங்க. ஃபிர் புருஷாரத் கர்த்தி ஹே நிர்வான் தாம் மே ஜானே கே லியே. பிறகு மீண்டும் புருஷார்த்தம் பண்றதே நிர்வாண தாமத்திற்கு செல்வதற்காக. கேத்தே ஹே புத்த நிர்வான் கயா. என்ன சொல்றாங்களா? புத்தர் நிர்வாண தாமத்துக்கு போயிட்டாரு. अब बुद्ध का शरीर तो नहीं गया, आत्मा गई. பாபா சொல்றார், புத்தரோட शरीரம் போல ஆத்மா தான் அங்க போனது. परंतु बाप समझाते हैं जाता कोई भी नहीं है. ஆனா பாபா புரிய வைக்கிறாரு, யாரும் போகவே முடியாது. नाटक से निकल ही नहीं सकते.
இந்த நாடகத்திலிருந்து யாரும் வெளியேற முடியாது. ஏஹே ஞான யக்ய, பாரத் மே யக்ய போத் ரச்தே. இதுதான் ஞான யாகம். பாரதத்துல தான் யாகங்கள் நிறைய உருவாக்குறாங்க. இஸ்மே காஸ் ஆரிய சமாஜி போத் யக்ய கர்த்தே. அதுலேயும் குறிப்பா ஆரிய சமாஜத்தை சேர்ந்தவங்க நிறைய யாகம், அதாவது யக்யத்தை உருவாக்குறாங்க. अब ये तो है रुद्र ज्ञान यज्ञ जिसमें सारी पुरानी दुनिया स्वाहा होनी है. ஆனால் இங்கு இருப்பதோ ருத்ரனுடைய ஞான யஜ்யம். இதுல தான் முழு பழைய உலகமும் ஸ்வாகா ஆக இருக்கின்றது. புத்தி சே காம் லேனா படுத்தாய். இப்போ உங்க புத்திய பயன்படுத்தி பாருங்க. கலியுகமே தோ போத் மனுஷ்ய ஹே. கலியுகத்துல நிறைய மனிதர்கள். இத்தனி சாரி புராணி துனியா கிளாஷ் ஹோ ஜாய். இவ்வளோ பெரிய பழைய மொத்த உலகமும் அழிஞ்சிடும். कोई भी चीज काम में नहीं आनी है. இங்க இருக்கிற எந்த பொருளும் உங்களுக்கு பயன்படாது. சத்யுகமே तो फिर सब कुछ नया होगा. சத்யுகத்துல எல்லாமே புதுசா இருக்கும். யஹா तो कितना गंद है. ஆனா இன்னைக்கு உலகத்துல பாருங்க எவ்வளோ அழுக்கு நிறைஞ்சிருக்குது. மனுஷே கேசே கந்தே ரேத்தே ஹே. மனிதர்கள் எவ்வளோ அழுக்காவே இருக்காங்க. தன்வான் படே அச்சே மேலோமே ரேத்தே ஹே. செல்வந்தர்கள் நல்ல நல்ல மாளிகையில வசிக்கிறாங்க. கரீப் தோ பிச்சாரே கந்துமே ஜோப்படியோமே படேகே. ஆனா ஏழைகளோ பாவம் அப்பாவிகள் அழுக்குல குடிசையில வாழ்றாங்க. ஜப் இன் ஜோப்படியோங்கோ டெஸ்ட்ராய் கர்த்தே ரேத்தே. ஆகையால இப்ப என்ன பண்றாங்களாம், இந்த குடிசைகளெல்லாம் வேணாம், இதெல்லாத்தையும் அழிக்கணும்னு நினைக்கிறாங்களாம். உன்கோ தூசரி ஜகக் தே ஓ ஜமீன் ஃபிர் பேச்தே ரேத்தே. அப்போ அந்த ஏற்கனவே அந்த குடிசையில் இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுறாங்களாம், நாங்கள் உங்களுக்கு வேற இடம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருக்கிற அந்த நிலத்தை விற்கிறதுக்கு இவங்க முயற்சி பண்ணுறாங்க. நெஹி உட்டே தோ ஜபர்தஸ்தி உட்டாத்தே. ஆனால் அந்த குடிசையில் இருக்கிறவங்க, அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க, நாங்கள் எங்கள் இடத்த கொடுக்க மாட்டோம், நாங்கள் இங்கேருந்து போக மாட்டோம்னு சொன்னால் கட்டாயப்படுத்தியாவது என்ன பண்ணுறாங்களாம், அவங்களோட இடத்த அபகரிச்சுக்கிறாங்க. கரீப் துக்கி போத்தே. இப்படி ஏழைகளுக்கு துக்கம் அதிகமா இருக்குது. ஜோ சுக்கி ஹே ஓ பி ஸ்தாயி சுக்கினே. ஆனால் சிலர் சுகமா இருக்காங்க, ஆனாலும் நிலையான சுகம் அவங்களுக்கு கிடையாது. அகர் சுக்கு ஹோத்தா தோ கியோ கேத்தே கி ஏ காகவிஷ்டா சமான் சுக்கு ஹே. ஒருவேளை சுகமா இருக்கு அப்படின்னா இந்த விஷயம் ஏன் உலகத்துல சொல்லணும், இங்க இருக்கிற சுகம் காக்கையோட எச்சில் போல அப்படின்னு ஏன் சொல்லியிருக்கணும். तुम सबको ज्ञान चिता पर बिठाते हो. நீங்க அனைவரையும் ஞான சிதையில அமர வைக்கிறீங்க. சப் ஹிசாப் கிதாப் சுக்துக்கர் ஜானே வாலே. எல்லாருமே கணக்கு வழக்க முடிச்சுட்டு போறவங்க. ஃபிர் நயே சிர் தும் ஆயேங்கே. பிறகு புது யுகத்துல நீங்க வருவீங்க. ஜித்னா யாத் மே ரஹேங்கே உத்தனா பவித்திர பனேங்கே ஒரு ஊஞ்சு பத் பாயேங்கே. எவ்வளோ நீங்க நினைவு செய்றீங்களோ அவ்வளோ பவித்திரமாயிடுவீங்க, உயர்ந்த பதவியும் கிடைக்கும். மாதாவோங்கோ தோ ஃபுர்சத் ரேத்தியே. தாய்மார்களுக்கு தான் நிறைய டைம் இருக்குது. மேல்ஸ்கி புத்தி தந்தே அதி தரஃப் சக்கர் லகாத்தி ரேத்தியே. ஆண்களோட புத்தியோ தொழில் வியாபாரம் பக்கம் புத்தி சுத்திக்கிட்டே இருக்குது. इसलिए बाप ने कलश भी மாதாவும் பர் ரக்கா ஹே. ஆகையால தான் பாபா கலஷத்தை தாய்மார்கள்ட்ட கொடுத்துருக்காரு. कोई कहते हैं हमको तो यही पसंद है, हम यहाँ ही बैठे रहे. சில பேர் சொல்றாங்களா, எங்களுக்கு இந்த பரந்தாமந்தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, நாங்கள் இங்கேயே உட்காந்துக்கிறோம். ऐसे थोड़े ही हो सकता है. பாபா சொல்ற அதெல்லாம் நடக்கவே நடக்காது. ड्रामा में नूंदा हुआ है. ड्रामाல ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஜாக்கர் பிச்சாடி மே ஆயங்கே ஜரூர். வேணா பரந்தாமத்தில் உட்காந்துருக்கலாம் எவ்வளோ காலம் வேணா, ஆனால் கடைசி நேரம் வர்றப்ப அவங்களும் கீழே இறங்கி தான் வரணும். பாக்கி சாரா சமயம் சாந்திதாம் ரேத்தே. முழு நேரமும் சாந்திதாமத்தில் இருக்கலாம், ஆனால் கீழே இறங்கி வந்து தான் ஆகணும். ये बेहद का ड्रामा है. இதுதான் எல்லையற்ற நாடகம். அச்சா, பாபா தாரணைக்கான சாரம் சொல்றாங்க. சச்சா சச்சா பிராமன் பன் சப்கோ ज्ञान अमृत पिलाना है, ज्ञान चिता पर बिठाना है. உண்மையிலும் உண்மையான பிராமணனாகி அனைவருக்கும் ஞான அமிர்தத்தை பருக வைக்க வேண்டும், ஞான சிதையில் அமர வைக்க வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட், शरीर निर्वाहारत धंधा आदि सब कुछ करते पतित से पावन बनने के लिए बाप की याद में रहना है और सबको बाप की याद दिलाना है. शरीर நிர்வாகத்திற்காக தொழில் போன்றவைகள் செய்தாலும் பதீதத்திலிருந்து பாவனமாகுவதற்கு பாபாவின் நினைவில் இருக்க வேண்டும்,
அனைவருக்கும் பாபாவின் நினைவை ஏற்படுத்த வேண்டும். பாபா வரதான் கொடுக்கிறாரு, विशेषताओं के दान द्वारा महान बनने वाले மகாதானி பவ. விசேஷ தன்மைகளின் தானத்தின் மூலம், அதாவது நம்மகிட்ட இருக்கிற சிறப்பு தன்மைகளுடைய தானத்தின் மூலம் மகான் ஆகக்கூடிய மகாதானி பவ. ज्ञान दान तो सब करते हैं, लेकिन आप विशेष आत्माओं को अपनी विशेषताओं का दान करना है. ஞான தானம் அனைவரும் செய்கிறாங்க. ஆனால் நீங்கள் விசேஷ ஆத்மாக்கள் தன்னுடைய விசேஷ தன்மைகளை, அதாவது சிறப்பு தன்மைகளை தானம் கொடுக்கணும். जो भी आपके सामने आए उसे आपसे बाप के स्नेह का अनुभव हो. யாரெல்லாம் உங்கள் முன்னாடி வராங்களோ உங்ககிட்ட இருந்து அவங்களுக்கு பாபாவுடைய ஸ்நேகம் அனுபவமாகணும். आपके चेहरे से बाप का चित्र और चलन से बाप के चरित्र दिखाई दे. உங்களோட முகத்திலிருந்து பாபாவுடைய தோற்றம் தெரியணும். உங்கள் நடத்தையிலிருந்து பாபாவோட சரித்திரம் அவங்களுக்கு தெரியணும். आपकी विशेषताएं देखकर वो विशेष आत्मा बनने की प्रेरणा प्राप्त करे. உங்களுடைய சிறப்பு தன்மைகளை பார்த்து நானும் விசேஷ ஆத்மா ஆகணுன்ற தூண்டுதல் அவங்களுக்கு கிடைக்கணும். ऐसे महादानी बनो तो आदि से अंत तक पूज्य पने में भी और पूजारी पने में भी महान रहेंगे. அப்படிப்பட்ட மகாதானியா நீங்க ஆகிறப்ப ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை பூஜ்ய நிலை, அதாவது பூஜைக்குரிய நிலையிலையோ பூஜாரி நிலையிலையோ நீங்க மகான்களாக இருப்பீர்கள். ஸ்லோகன். सदा आत्म अभिमानी रहने वाले ही सबसे बड़ा ज्ञानी है. சதா ஆத்ம அபிமானியாக இருப்பவர்களே அனைவரை விட உயர்ந்த ஞானிகள். அவ்யக்த சமிக்கை. யார் சதா பாபாவின் நினைவில் அன்பில் மூழ்கியிருந்து நான் என்பதை தியாகம் செய்கிறார்களோ அவர்கள் மூலமாகவே பாபா தென்படுவார். குழந்தைகளாகிய நீங்கள் ஞானத்தின் ஆதாரத்தில் பாபாவின் நினைவில் மூழ்குகிறீர்கள். இந்த மூழ்குவதுதான் லவ் லீன் ஸ்திதி. எப்போது அன்பில் ஐக்கியமாகிறீர்களோ, அதாவது ஈடுபாட்டில் ஒன்றி விடுகின்றீர்களோ, அப்போதே பாபாவுக்கு சமம் ஆகின்றீர்கள். தாதிஜியோட பாயிண்ட். ஸ்துதி நிந்தா மான் अपमान में समान स्थिति. புகழ் இகழ் மானம் அவமானத்தில் சமமான நிலை. தாதி சொல்றாங்க, யாராவது என்னை அவமானப்படுத்தும் போது நான் கோபமடைவது இல்லை. ஆனால் நான் சிந்திக்கின்றேன், நான் அவர்களுக்கு எந்த அளவிற்கு மரியாதை கொடுத்திருக்கிறேன். இதை தாதி சிந்திப்பாங்களாம். ஒருவேளை என்னை அவமானம் செய்பவர்கள் மீது எனக்கு கோபம் வருகின்றது என்றால் அதன் அர்த்தம் நான் மரியாதையின் பசியோடு இருக்கிறேன், நான் மரியாதையின் தாகத்தில் இருக்கின்றேன் என்று அர்த்தம். நான் அனைவருக்கும் மரியாதை கொடுக்க வேண்டும், எடுக்கக்கூடாது. பாபா கூறுகின்றார், யாசிப்பதை விட இறப்பதே மேல். நானோ வள்ளலின் குழந்தை, நான் ஏன் கேட்பவனாக எடுப்பவனாக இருக்க வேண்டும்? நான் தன்னைத்தான் கேட்கின்றேன், என்னுடைய 10 மந்திரிகள், அதாவது கர்ம இந்திரியங்கள் என்னை புகழ்ச்சி செய்கின்றார்களா? எப்போது என்னுடைய சன்ஸ்காரம், என்னுடைய இந்திரியங்கள் என்னை புகழ்கிறார்களோ, அதாவது என்னுடைய கட்டளையில் இருக்கிறார்களோ, அப்போதுதான் மற்றவர்களும் என்னை ஸ்துதி பாடுவார்கள். பயத்தின் சூழ்நிலையிலும் நிர்பயமாக இருக்கக்கூடிய மைட் ஹவுஸ், சக்தியின் ஸ்தம்பம் நான். இன்றைக்கான பயிற்சி, நான் ஆத்மா மைட் ஹவுஸ். பாபாவிடமிருந்து லைட் மைட்டை அடைந்து சக்தி சம்பன்னமாகிவிட்டேன். பாபாவிற்கு சமம் மைட் ஹவுஸ் ஆகி தன்னுடைய ஒளி மற்றும் சக்தியின் கிரணங்கள் மூலம், சிரேஷ்ட அதிர்வலைகள் மூலம் ஆத்மாக்களை நிறைத்து சக்திசாலி ஆக்கிக் கொண்டிருக்கிறேன். அச்சா. ஓம் சாந்தி.